நீ சத்தியமா குடிக்க மாட்ட. நிலா ப்ளீஸ் போன எடு. அங்க நின்னு என்ன பண்ற? பாத்ரூம் போணும் விது. அம்மாவை எழுப்பி விடுன்னு சொன்னல. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி வா. யார் இது இந்த நேரத்துல போன் பண்றது? ஹலோ ஹலோ அண்ணா, நான் தானே பேசுறேன். நான் தானா? உனக்கு பேரு இல்லையா? யாரையா பேசுறது? நிலா கிட்ட பேசணும்னு ஒரே ஒரு தடவை போனை கொடுங்க. யோ, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இந்த நேரத்துல போன் பண்ற? உன்னாலதான் நிலா பாப்பாவுக்கு அப்படி ஆச்சுங்கிற விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியாது. ஒழுங்கா அப்படியே போயிடு. தேவையில்லாம குறுக்க வந்து மாட்டிக்காத. போன வையா. அண்ணா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னால தூங்க முடியலண்ணே. ஒரே ஒரு வார்த்தை நிலா கிட்ட பேசிடுறேன்னு ப்ளீஸ்ண்ணே. யோ, பாப்பா இப்ப மேடம் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கியா? நான் எப்படியா போனை கொடுக்க முடியும்? ஏதாவது பண்ணுங்கண்ணே. நான் நிலாவுக்கு மெசேஜ் பண்றேன், போன் பண்றேன், எந்த ரிப்ளையும் வரலண்ணே. நீ பண்ண வேலைக்கு ரிப்ளை வர பண்ணுவாங்களா? இத பாரு, ஒரு வாரத்துக்கு பாப்பா ஸ்கூலுக்கு வராது. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. போன வையா. அண்ணா ப்ளீஸ். அண்ணா ஹலோ ப்ளீஸ். ஹலோ. என்ன பாப்பா, ஏன் இவ்வளவு லேட்டு? ஒரு வாரம் கழிச்சு ஸ்கூலுக்கு போயிருக்க. ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? வெச்சு செஞ்சிட்டாங்க. நான் வரலனா கிளாஸ் எடுக்காமல இருப்பாங்க. ஏகப்பட்ட லெசன்ஸ் முடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் ஒரே நாள்லயே தலையில கட்டிட்டாங்க. ஒரு வாரம் ஜாலியா இருந்ததுக்கு இன்னையில இருந்து பனிஷ்மெண்ட். உனக்கு தான் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமே. சாப்பிடுறது பிடிக்கும்னு 4 பேர் சாப்பிடுற சாப்பாட்டை ஒரே நேரத்துல சாப்பிட முடியுமா அங்கிள்? இந்த கேள்வியை கேட்டது என் தப்பு தான் பாப்பா. மன்னிச்சிரு. பேக்க குடுமா. குடு. நிலா. அங்கிள், நம்ம நேரா இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம். அம்மா பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரிம்மா போலாம். நிலா 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 ஒரு நிமிஷம். அண்ணா ஒரு நிமிஷம். நிலா ஏயா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? போன் பண்ணி டார்ச்சர் பண்ண. இப்ப நேர்லயே வந்துட்டியா? மேடம்க்கு தெரிஞ்சா என்னதான் திட்டுவாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, ஒரு 2 நிமிஷம் நான் நிலா கிட்ட பேசிக்கலாமா? முடியாதியா. நிலா ப்ளீஸ்மா,
ஒரு 2 நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும். ப்ளீஸ் நிலா. அங்கிள் இல்ல பாப்பா. பாவம் விடுங்க. தேங்க்ஸ் நிலா. நான் உங்களுக்கு எவ்வளவு ஆசையா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு நம்பினேன் தானே. நிலா, என்னை மன்னிச்சிருமா. என் புத்தி தப்பா போயிடுச்சு. நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னல, என் ஒய்ஃப் அவ நடு ரோட்ல வச்சு என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. ரொம்ப வலிச்சது. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதனால என்னைய மறந்துட்டு நான் குடிச்சிட்டேன். ஆனா இனி உன் மேல சத்தியமா நான் குடிக்க மாட்டேன் பாப்பா. என்னையா பண்ற? அண்ணா குழந்தை மேல சத்தியம் பண்ற? அண்ணா இல்லண்ணா, எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நிலா, இனி நான் குடிக்க மாட்டேன். என்ன நம்பு. என்கிட்ட பேசு ப்ளீஸ். என்கிட்ட பேசு ப்ளீஸ் நிலா. என் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் குடிச்சா எனக்கு ஏதாவது ஆயிடும். இல்ல, நான் குடிக்க மாட்டேன். உனக்கு எதுவும் ஆகாது. நான் சத்தியமா குடிக்க மாட்டேன். உனக்கு அடிபட்டு நீ என் மடியில மயங்கி கிடந்தல்ல, அப்போ என்னோட உசுரே போயிடுச்சு. இதுக்கப்புறம் திருந்தலன்னா நான் மனுஷனே இல்ல. என்ன நம்பு. ப்ளீஸ். சரி பாப்பா நம்புவோம் அங்கிள். இந்தா. ஹை, என் செயின். உனக்கு எப்படியா கிடைச்சது? அண்ணே, என் நிலாவோட செயினை அறுத்துட்டு போயிருக்கானுங்க. அவனுங்களை நான் சும்மா விட்டுருவேனா? ஒரு வாரமா அவனுங்களை தேடினதான் என் வேலை. என்னாச்சு? அடிச்சு கை காலெல்லாம் உடைச்சு மாவு கட்டு போட்டு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேன். அவனுங்க உன்ன மாதிரி நிறைய பேரோட நகையை திருடி வச்சிருந்தானுங்க. எல்லாத்தையும் அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். சூப்பர். பீம் பாய்னா பீம் பாய் தான். இந்தாங்க, என்ன போட்டு விடுங்க. திரும்ப? ஓகேவா? அது என்னவோ தெரியல, நீ என்ன நெருங்கி வரும்போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ள என்னவோ பண்ணுது. என்ன மீறி நான் எமோஷனல் ஆயிடுறேன். முன்ஜென்ம பந்தமா என்னன்னு தெரியல. இருக்கலாம். போன ஜென்மத்துல நான் உங்க பொண்ணா இருந்திருக்கலாம், இல்ல நீங்க என் பையனா இருந்திருக்கலாம். ஒரு நிமிஷம் இரு. கை காட்டு. எதுக்கு? நீ காட்டு சொல்ற. இந்தா. ஹை, என்னது இது? ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட். இனி எப்பவுமே இது உன் கையில இருக்கணும். அப்ப நானும் உங்களுக்கு கட்டணும். எஸ். நிலா, எங்க அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. சார், உங்ககிட்ட நிலா பேசுறது தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை தான். இதுல வீட்டுக்கு வேற கூப்பிடுறீங்க. ஆமா பீம் பாய், இப்ப என்னால வர முடியாது. இன்னொரு நாள் பார்க்கலாம். பை. பாய் நிலா. பாய். நான் கிளம்புறேன். பாய். பை. டாடா. போதும் வித்து. ஒரே நாள்ல உன் பொண்ணை குண்டாக்கிடலான்னு பார்க்காத. எல்லா அம்மாவும் ஆசைப்படுறதுதான். நல்லா சாப்பிடு. ம். நிலா, ம்? செயின் எப்படி திரும்ப கிடைச்சிச்சு? ஆ? டேய்,
பாத்துடா, தண்ணி எடுத்து குடி. நீ என்ன கேட்ட? செயினை திருட அறுத்துட்டு போனதா தானே சொன்ன? ஆமா. அந்த செயின் எப்படி திரும்ப உனக்கு கிடைச்சிச்சு? அது போலீஸ் கொடுத்தாங்கம்மா. எப்போ? இன்னைக்குதான் ஸ்கூல்ல வந்து கொடுத்தாங்க. என்னென்ன? ஆமா மேடம், ஆமா. ஆனா எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. உன்கிட்ட நேரா வந்து கொடுத்திருக்காங்க. நான் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சிருக்காங்க. அந்த திருட்டு பசங்களை எல்லாம் புடிச்சு ஜெயில போட்டாங்களா விது? அவனுங்க கைய கால முறிச்சு அடுப்புல வைக்கணும். எத்தனை பேர் செயின் அறுத்துருப்பானுங்க? மாவு கட்டு வேற போட்டிருக்காங்களாம். யாருக்கு? அந்த திருட்டு பசங்களுக்கு தான். செம்ம அடியா. அப்படிதான் வேணும். பரவாயில்ல, இவ்ளோ சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாங்களே. சரி, நீ சாப்பிடு. ஏனிலா, விது, நீ ஒரு குடிகாரனை பத்தி சொன்னியே. அம்மாடி, பாத்து தண்ணி குடி, தண்ணி குடி. தண்ணி குடி. வித்யா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பேசக்கூடாதா? பிள்ளைக்கு புறையறதுல. பரவாயில்ல தாத்தா, இப்ப சரியாயிடுச்சு. அவனை திரும்ப பாத்தியா? இல்லையே. அவன் பழக்க வழக்கமே உனக்கு வேண்டாம். அந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் பழக கூடாது நிலா. கவனமா இருக்கணும். குடிச்சிட்டு எப்போ என்ன செய்வாங்கன்னே தெரியாது. குடிச்சிட்டா ஃப்ரெண்டுன்னு தெரியாது, எதிரிங்களும் தெரியாது. ஆமா. ஒரு நாள் ஹெல்ப் பண்ணியா அதோட விட்டுறணும். விட்ட விது, திரும்ப நான் அவரை பார்க்கவே இல்ல. ஐயோ. சரி, சாப்பிடு. என்னாச்சு? அம்மா அம்மா, என்கிட்ட பேசுங்கம்மா. அம்மா, என்னையோட ஒரு வாராச்சு நீங்க என்கிட்ட பேசி. அம்மா ப்ளீஸ், இப்ப நான் குடிக்கிறது இல்லம்மா. மொத்தமா தலை முழுகிட்டேன். இந்த ஒரு வாரம் நான் எப்படி இருந்தேன்னு நம்ம வீட்டுல எல்லார்கிட்டயும் கேளுங்க. மனசா சொல்லு. ஆமாம்மா, அண்ணன் இந்த ஒரு வாரமா குடிக்கவே இல்ல. ப்ளீஸ்மா, என்கிட்ட பேசுங்க. அவன் இனிமே குடிக்க மாட்டாமா? இப்ப கூட நான் நிலாவை பார்த்துட்டு தான் வரேன். நிலாவை பாத்தியா? ஆமாமா. அவ உன்கிட்ட பேசினாளா? என்ன மன்னிச்சிட்டாமா. இத பாருங்கம்மா, அவ எனக்கு கட்டி விட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட், இதே மாதிரி நானும் அவளுக்கு கட்டி விட்டேன். இப்போ எப்படி இருக்கா? இப்ப நல்லா இருக்காமா. என்ன மன்னிச்சு அவ ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டா. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாமே. இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிருக்காமா. சரி, நானாச்சும் போய் பார்த்துட்டு வரேன். அவ வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. அம்மா, அது இப்ப வேணாமா. அம்மா, நிலாவோட அம்மாவுக்கு நான் திரும்ப நிலா கிட்ட பேசுறது தெரியாது. இப்போதைக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. கொஞ்ச நாள் போகட்டுமா. அவளை பார்க்கணும் போல இருக்குடா. நீ நிலாவுக்கு வீடியோ கால் பண்றியா? சரிம்மா. ஹாய். பீம்பாய், அம்மா இருக்காங்க.
இப்ப பேச வேணாம். அம்மா பார்த்தா அவ்வளவுதான். ஏய் இரு இரு ஒரு 2 மினிட்ஸ். எங்க அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. சரி சீக்கிரம். இந்தாங்கம்மா. நிலா, பீமம்மா. இது அவ எனக்கு செல்லமா வச்ச பேரு. பீம்பாயின்னு தான் என்ன கூப்பிடுவா. எப்படிமா இருக்க? காயம்லாம் ஆறிடுச்சு பாருங்க. ஹோம்வொர்க் போயிட்டு இருக்கு. ஒரு வாரம் லீவ்ல அதான் மொத்தமா செய்றேன். இவனுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் செல்லம். பாவம் விடுங்க. உங்க வைஃப் அவரை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க. கஷ்டமா தானே இருக்கும். என் அம்மா என்ன தெரியாதுன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அதான் தப்பு பண்ணிட்டாரு. இனி அப்படி ஒரு காரணத்தை வச்சு கூட தப்பு பண்ண கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். உன்னோட மனசு பெரியவங்களுக்கு கூட வராது செல்லம். நீ நல்லா இருக்கணும். நிலா, நான் நாளைக்கு காலையில ஸ்கூல்ல சொல்லி தரேன் டி. நான் இன்னும் ஹோம்வொர்க் சம்ஸே முடிக்கல. பை. விது, யார் போன்ல? என் ஃப்ரெண்ட் பிரீதா விது. டவுட் கேக்குறதுக்கு எனக்கு கால் பண்ணா. சரி, இந்தா பால் குடி. ம். என்ன மன்னிச்சிட்டீங்களாமா? நிலா அளவுக்கு எனக்கு பரந்த மனசு இல்லடா. எப்பவுமே நீ இதே மாதிரி இருந்தனா சந்தோஷம். அண்ணா, அம்மா உன்னை மன்னிச்சிட்டாங்க. எல்லாம் எடுத்து வைக்க சொன்ன வச்சிட்டியாமா? எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிட்டேன். வச்சிட்டல? நீ கொஞ்சம் பாத்துக்க. சரி. உள்ள வச்சிட்டேமா. ஹாய் அங்கிள். ஹாய் சூர்யா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்க. ஹாய் ஆண்டி. எப்படி இருக்க மனசா? நல்லா இருக்கேன். ஆமா, சஞ்சய் எங்க இருக்கான்? அவன் மேல ரூம்ல தான் இருப்பான்பா. சரிங்க அங்கிள். நில்லு. ஆமா, எதுக்கு அவனை பார்க்க வந்த? இப்பதான் அவன் குடிக்காம இருக்கான். மறுபடியும் அவனை குடிக்க கூட்டிட்டு போலான்னு பாக்குறியா? ஐயோ அங்கிள், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். புது புது நம்பர்ல இருந்து கால் பண்றியாமே? நானா? நீ இல்லையா? மா மா அது இவன் இல்லம்மா. இவனும் உங்களை மாதிரி தான். என் மேல அக்கறை உள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஆமா அங்கிள், எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்ல. வாடா. சூர்யா, ஆண்டி, குடிப்பழக்கம் இல்லன்னா உனக்கு நல்லது. போ. உட்காரு. என்னடா நீ திருந்திட்டேன்னு சொன்னாங்க, ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கே. என்ன? உன்னை இன்னும் வீட்ல நம்ப மாட்டாங்களே. அதுக்கு என்ன பண்றது? இத்தனை வருஷம் அப்படித்தானே இருந்திருக்கோம். நானும் உன்னை திருத்த ட்ரை பண்ணிட்டு தானே இருந்தேன். நான் என்னமோ உன்னை குடிக்க கூப்பிடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டேய், அந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்றாங்கடா. நான் போன் எடுக்கலன்னு ஒருத்தன் என் அப்பா நம்பருக்கு கால் பண்ணிட்டான். அடப்பாவீங்களா? அதான் உன்னையும் சந்தேகமா பாக்குறாங்க. சரி, நீ விஷயத்த சொல்லு. என்னத்த சொல்றது? அன்னைக்கு உன்னை ரோட்ல அப்படி பார்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா. அதான் நேர்ல பார்த்துட்டு போனான்னு வந்தேன். இப்போ வித்யா உன்கிட்ட பேசுறாளா? இல்லடா, குடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிருக்க. சோ அப்படி இருக்கும்போது பாசிட்டிவா அந்த பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்ன சைனாவது வந்திருக்கணுமே. என்ன பாக்குறதே பிடிக்கலன்னு சொல்றா. இதுல எங்க இருந்து பாசிட்டிவ் சைன் வருது? அவ என்ன அடிச்சாலும் திட்டினாலும் சரி, இனி எதுக்காகவும் நான் குடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் மாறாது. நீ மறுபடியும் ஏதாவது ட்ரை பண்ணியா? இல்லடா, அதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையணும். அவ கொஞ்சம் கொஞ்சமா என்ன புரிஞ்சுக்கணும். அது எப்ப நடக்கும்னு தெரியல. அவ ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட கொடுக்காம விலகி நிக்கிறாடா.
எதுக்குமே மெல்ட் ஆக மாட்டேங்கிறா. நான் எந்த ஐடியாவை யோசிச்சாலும் அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோன்னு எனக்கு பதட்டமாவே இருக்குடா. கவலை விடுறா, நான் இருக்கேன். உங்க 2 பேரையும் எப்படியாவது நான் சேர்த்து வைக்கிறேன். நீ என்னடா பண்ணுவ? டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். உன்னை ஒதுக்கி வைக்கிற வித்யா உனக்காக ஏங்கி உன்னை தேடி வருவா பாரு. அவ ஏங்கிலாம் வர வேணாம், நான் போறேன். என்ன முதல்ல அவ ஏத்துக்கிட்டா போதும். நடக்கும்டா. நீ அதை மட்டும் செஞ்சுட்டேன்னு வையேன், உன் நட்புக்கு நான் கோவில் கட்டுவேன். கோயில் கிட்ட இடத்த பார்த்து வை. சொன்னதை நான் முடிச்சு காட்டுறேன்.